அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்ம நண்பர் புதிதாக வீடு கட்டியிருக்கிறாரு. அந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேசத்திற்காக, அதாவது பாலுகாட்சிற்காக வேண்டி நம்ம அனைவர்களையும் அழைக்கிறார். அவர்களுடைய அழைப்பின் பேரில் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட தேதியில் அவருடைய இல்லத்துக்கு செல்கிறோம். போகக்கூடிய நாம் அந்த வீட்டை மட்டும் சுற்றி பார்த்துட்டு, மத்தியானம் தரக்கூடிய அந்த விருந்தில் மட்டும் கலந்துட்டு வந்துடுவோமா என்ன? இல்லைல்ல. போகக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டு வாசலில் சந்தோஷமாக வரவேற்கக்கூடிய நம்மளை யார் அழைத்தாரோ அந்த வீட்டுடையவரை கையை கொடுத்து முசாபஹா செய்து சந்தோஷத்தோடு உள்ளே போவோம். சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கு பின்னால் திரும்ப வரக்கூடிய நேரத்திலையும் மொய் வைக்கிறதா கவர் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுட்டு வருவேன். வரக்கூடிய நேரத்தில் அவருடைய கையை கொடுத்து முசாபா செஞ்சுட்டு வாழ்த்து சொல்லிட்டு வருவதான நம்மளுடைய பழக்கம். இதை தான் படைத்த இறைவன் சூரத்துல் பக்ராவில் ஒரு வணக்கத்திற்காண்டி இவ்வாறு சொல்கிறான். வாத்திமுல் ஹஜ்ஜ ஒல் உம்ரத்தல் இல்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அழைக்கக்கூடிய எனக்காக வேண்டி நீங்கள் நிறைவேற்றுங்க. நான் தானே உங்களை ஹஜ்ஜுக்கு அழைக்கிறேன், நான் தானே உங்களை உம்ராக்கு அழைக்கிறேன். அப்போ அழைக்கக்கூடிய என்னத்தானே நீங்கள் சந்திக்க வரணும், எனக்காக வேண்டி நீங்கள் நிறைவேற்றுங்க என்று படைத்த இறைவன் சூரத்துல் பக்ராவில் இவ்வாறு சொல்கிறான். நம்மளுடைய நோக்கம் அங்கே சுற்றி பார்க்குறதோ அல்ல ஹாஜிங்கிற அந்த பட்டத்திற்காக வேண்டியோ அல்லது பெருமைக்காக வேண்டிய அலங்காரத்திற்காக வேண்டியோ இருக்கக்கூடாது. நோக்கம் இறைவனுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்கணும். அவ்வாறு இருந்தால் அதனுடைய நன்மைகள் என்ன? நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் உம்ரத்தை நம்ம செய்யக்கூடிய அந்த உம்ரா இல்லை உம்ரத்தி கஃபாரத்து லிமா பைனமா, 2 உம்ரா செய்கிறோம். அந்த 2 உம்ராக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உம்ரா என்ன செஞ்சோன்னா அவைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாவத்துக்கு பரிகாரமாக ஆகும். குற்றப்பரிகாரமாக அந்த உம்ராவாக மாறிவிடும். எப்போ நம்ம அல்லாஹ்வுக்காண்டி செய்யக்கூடிய நேரத்தில். அல் ஹஜ்ஜுன் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு. அல்லாஹ்வுக்காண்டி நம்ம அந்த ஹஜ்ஜை நம்ம செய்கிறோம் அல்லவா, எந்த விதமான பாவ சிந்தனையும் இல்லாமல், எந்த விதமான தவறுகளிலும் ஈடுபடாமல், இறைவனுக்காக வேண்டிய முற்றிலும் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜு மப்ரூர் இருக்கிறது அல்லவா, லைஸ லஹுல் ஜஸாவு இல்லல் ஜன்னா. அதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை தான் கூலியாக தர்றான். மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கூலியாக அதற்கு தருகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால், யார் ஹஜ்ஜுக்காண்டி அழைக்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்காக வேண்டியே மட்டும் அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய நபருக்கு உண்டான பலன், அவர் சொர்க்கவாசி. அவர் ஊருக்கு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வருகிறார். இன்ஷா அல்லாஹ் முயற்சி